ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் அமெரிக்காவின் கடல் தடையை நீக்கவும் ஈரான் மற்றும் லெபனானில் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அமெரிக்காவிற்கு 1 மாத கெடு விதித்துள்ளது. வாஷிங்டனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட 14 அம்ச திட்டத்தில் முதற்கட்ட ஒப்பந்தத்திற்குள் 1 மாத அவகாசம் வேண்டுமென தெஹ்ரான் வலியுறுத்தியுள்ளது. இதன் பின்னரே அணுசக்தி திட்டம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த திட்டத்தை ஏற்கத்தக்கதாக இல்லை என்று நிராகரித்துள்ளார். ஈரான் மனிதகுலத்திற்கும் உலகிற்கும் கடந்த 47 ஆண்டுகளாக செய்த தவறுகளுக்கு இன்னும் போதிய விலையை செலுத்தவில்லை என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் தான் விமானத்தில் செல்லும்போது இந்த திட்டத்தை ஆய்வு செய்வதாகவும் பின்னர் முடிவை அறிவிப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானிய துறைமுகங்களுக்கான தடை மிகவும் நட்புறவானது என்றும் போர் ஏற்கனவே முடிந்துவிட்டது என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் ஈரான் தவறாக நடந்து கொண்டால் புதிய தாக்குதல்களுக்கு உத்தரவிடலாம் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த நிலைப்பாடு பேச்சுவார்த்தையில் பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.